அலட்டல் இல்லாத ஒரு ஆளுமை. இவரோட ஃபில்மோகிராஃபி பார்த்தோன்னா அத்தனை ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோவாகவும் சரி, வில்லனாகவும் சரி, பண்ணாத கேரக்டர்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு நிறைய படங்கள். அண்ட் முக்கியமாக இவருடைய குரல் வந்துட்டு நிறைய அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் நமக்கு பரிச்சயப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். நிறைய ஃபிலிம்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகிடுதும் இவருடைய ஒரு வாய்ஸ் தான். இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டோம், ரொம்ப அமைதியாக சத்தமே இல்லாமல் ரொம்ப ஒரு காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கிற ஒரு பர்சன். அண்ட் ஐ நோ ஹிம் பர்சனலி ஆல்சோ. அவ்வளோ ஒரு டவுன் டு அர்த். ஏதாவது ஒரு டவுட் கேட்டால் கூட சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டார். இவ்வளோ நல்ல ஒரு பர்சன் நிழல்கள் ரவி சார். I'll be very happy that you're a part of this film. Please வாங்க, ஒரு சில வார்த்தைகள் இந்த படத்தை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சந்தானம் சார் ரசிகர்களுக்கு முதல்ல வணக்கம். Such a wonderful audience. இந்த ஃபங்க்ஷனுக்காக திரு சிம்பு சார் அவர்கள், ஹீரோ சந்தானம் சார் அவர்கள், திரு ஆர்யா அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் ஆக்சுவலாக I must thank from my bottom of my heart to our hero Sandhanam and the producer Mr. Arya, co-producer Kishore and the director Prem Anandaville for giving me a very good opportunity to act in this movie. அதாவது ஹீரோவாக பண்ணியாச்சு, கேரக்டர் பண்ணியாச்சு, வில்லன் பண்ணியாச்சு, ஒரு காமெடி லைன் வெளி பண்ணது நினச்சிருக்கப்போ டிக்கி டோனான ஒரு படத்தில் நம்ம கார்த்திக் யோகியன் சந்தானம் சார் எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்து, அது மூலமாக வடக்குப்பட்டி ராமசாமியில் ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்து, அதாவது நிழல்கள் ரவி காமெடி பண்ணுவார். ஆச்சரியமாக இருக்குது, எப்படி சார் சார் அப்புறம் சீரியஸ் ஆக்ட் பண்ணுவார், எப்படி சார் என்ன சார் பிரமாணம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்தது காரணம் சார் சந்தானம் சார். ஸோ ஐ மஸ்ட் தேங்க்ஸ் சந்தானம் சார் ஃபார் கிவிங் மீ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த படத்தில் பிரேமானந்த் அந்த சந்தானம் சார் தே கேவ் எ வெரி ஃபேண்டாஸ்டிக் கேரக்டர். மெக்டவுஸ் அப்படின்னு ஒரு கேப்டன், ஷிப் கேப்டன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ கேனாட் ஃபர்கெட் திஸ். அண்ட் இந்த படத்தில் ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த காமெடி அப்படின்றது நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேட்டரில் படம் பார்க்கும்போது ரொம்ப இருக்க காமெடி நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணி கமெண்ட் அடிப்பாங்க. ஆனால் ரியலாக நடிக்கும் போது ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. வெரி டஃப்பான பார்த்து சந்தானம் சார்லாம் பண்ணுறாருன்னா அதெல்லாம் கேஷுவலாக, அதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட்டு. ஸோ ஜஸ்ட் அவர் டைலாக் பேசினால அந்த டைமிங்கில் யாராக தான் சிரிச்சுவாங்க அந்த மாதிரி. ஸோ ஷூட்டிங் போகும்போது தான் தெரிஞ்சது, ஸ்கிரிப்டை கொடுத்தோன்னா பிரேமானந்த் கொடுப்பாரு, டைலாக்ஸ் இருக்கும், இதை எப்படி பேசலாம், இதை இந்த மாடுலேஷனில் பேசலாமா, அந்த மாடுலேஷன் பேசலாமா, அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்கணும், எங்கே டைமிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கிட வேண்டிய இருக்குது. ஒரு காமெடி பண்ணுறதுனா இது சாதாரண விஷயம். மற்ற கேரக்டர் பண்ணுறது, ஒரு ஹீரோ பண்ணுறது, ஒரு கேரக்டர் பண்ணுறது அப்படின்ற போது வாய்ஸ் மாடுலேஷன் இல்லைன்னா இந்த கேரக்டர் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் காமெடி மட்டும் அவங்களை ஜனங்களை சிரிக்க வைக்கணும்னா அது ரொம்ப பயங்கர பிரத்யேகப்படணும், கஷ்டப்படணும். ஸோ அது நம்ம மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டோன்னா கூட இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்லாம் வச்சு செஞ்சுருவாங்க அவங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த படத்தில் வச்சேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு கேமரா தீபக் சார், தீபக் பாடி, அவங்க அப்பா எனக்கு ரொம்ப பழக்கம், அவங்க அப்பாவோட கேமரா ஆக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தீபக் சார் இந்த படத்தில் ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ற மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைட்டிங் பண்ணி அற்புதம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எடிட்டிங் பரத் சார் ஃபேண்டாஸ்டிக், இஸ் டன் எ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். அண்டு ரொம்ப டஃப்பான எடிட்டிங் இந்த படம் ஏன்னா அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா தெரியும், டோட்டல் ஸ்டோரியை ரொம்ப பெரிய விஷயம் அது அருமையாக எடிட் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க.
ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஷிப்பு பேக்ரவுண்டு இந்த ஐலாண்டு இதெல்லாம் வச்சு ஒரு ட்ரீ எல்லாம் போட்டு, அதாவது செட்டை வந்து பயங்கர ஒரு ஹாரர் செட்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் மோகன் சார். ஓகே, ஸோ நைஸ் டாக்கிங் யூ. உங்களோட எனக்கு ஒரு சின்ன ஒரு இது கிடைச்சது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. வெரி நைஸ் டு யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். காட் பிளஸ் யூ. Okay, photo session are done. Photos okay va? Request can we please into it, and நம்ம கண்டிப்பா அதுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுக்க போறோம். There's no doubt about it. அதாவது நண்பேண்டா அப்படின்னு ஒரு படம் ஃபுல்லாக சொன்னாங்க. அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து உதாரணமாக பல படங்களில் நடிச்சிருக்காங்க. நிஜ லைஃப்லேயுமே ஃபினாமினலான ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேரும். ஆனால் இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக பார்த்து தன்னோட ஃப்ரெண்டுடைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு நம்மளை வந்து ஆச்சரியப்பட வைக்கிற என்னுடைய ஆர்யா அவர்கள். வித் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஐ இன்வைட் மிஸ்டர் ஆர்யா டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். நம்மளுடைய காஸ்டிங் குரூ நம்ம இன்வைட் பண்ணுறோம். ஸோ ஹீல் வெல்கம் எவ்ரி ஒன் வித் அ போகே. ஸோ முதல்ல இன்வைட் எடிட்டர் பரத் விக்ரமன் அவர்கள் on the stage please. எடிட்டர் பரத் விக்ரமன் அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக ஆக்டர் மாறன் அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கிறோம். மீன்வைல் நீங்கள் நிற்கிறவங்கலாம் கொஞ்சம் சைடில் நிற்கிறவங்கலாம் நீங்கள் உட்காந்தாங்கன்னா இட் வில் பி குட். ஸ்டார்ட் ஹவுஸில் போயிடுவாங்க, இருங்க ஸ்டார்ட் ஆக போயிடுவாங்கல்ல. ஆக்டர் மாறன் அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கிறோம். மியூசிக் டைரக்டர் ஆஃப்ரோ அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கிறோம். டிஓபி தீபக் குமார் யூஸ் பண்ணி ஹாரிகா என்டர்டெயின்மெண்ட். ஸோ இந்த திரைப்படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள், ஃபேன்ஸ், படக்குழுவினர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ வெரி வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட். நம்மளோட ஃபேவரட் ஸ்டார்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க அண்ட் we are super duper happy. இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இந்த மேடையில் நடக்க போகுது. ஸோ டு பிகின் தி ஈவெண்ட், படத்தோட ட்ரெய்லர் நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாமா? கேன் வி see the trailer and the songs? நம்ம ஆல்ரெடி பார்த்து என்ஜாய் பண்ணி இன்றைக்கி சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த படத்துடைய ட்ரெய்லர் அண்ட் 2 சாங்ஸ் உங்களுக்காக. ஆக்ட்ரஸ் கீதிகா அவர்களை நம்மளோட மேடைக்கு அழைக்கிறோம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் திரு பிரேம் ஆனந்த் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரே நிமிஷம் எடுத்துருவாங்க. சிரிஷ் அவர்களை சிரிஷ் அவர்களை கதைநாயகன் நம்முடைய சந்தானம் அவர்கள், சாண்டா அவர்களை அன்போடு அடுத்தபடியாக கிங்ஸ்லி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நீங்க தான் மறைச்சிட்டீங்க. நீங்க இந்த பக்கம் வாங்க, கொஞ்சம் வாங்க. Thank you so much. அடுத்தபடியாக